வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரேட்டான பருப்பு உருண்டை குழம்புங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் 3/4 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். அதை கொட்டிக்கிறேன். கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. எல்லாரும் வெறும் கடலைப்பருப்பு வச்சு தான் பருப்பு உருண்டை குழம்பு செய்வாங்க. ஆனால் நீங்கள் பருப்பு நிறைய யூஸ் பண்ணி கடலைப்பருப்பு கம்மியாக யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு பாருங்கள், ஒரு 1.5 ஹவர்ஸில் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்படி இருக்கணுங்க, இதுதான் கரெக்டான பதம். நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்போ இதை அரைக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு நான் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. சின்ன பட்டை, ஒரு 2 லவங்கம், சோம்பு, 1 டீஸ்பூன் உப்புங்க. இதையெல்லாம் தண்ணி சேர்க்காம நம்ம நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். வடையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் பருப்பெல்லாம் இந்த மாதிரி அரைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இதுதான் பதம். பருப்பு உருண்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருண்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சில பேர் அப்படியே குழம்புல போடுவாங்க. ஆனால் நான் வேக வச்சு தான் பண்ண போகிறேன் இட்லி பாத்திரத்தில். அப்படி பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதை ரவுண்டாக பாலாக உருட்டி இந்த மாதிரி இட்லி இதில் வச்சுருங்க. நல்லா ஸ்டீம் பண்ணிடலாம். நம்ம ஈக்குவல் சைஸாக அழகாக உருட்டி வச்சோம்னா சூப்பராக வரும் உருண்டைங்க. இப்போ பாயில் ஆகிடுச்சு பாருங்க. நான் உருண்டைகள்லாம் அப்படியே அழகாக வச்சுருக்கேன். மாவை நான் லெஃப்ட் ஓவராக வச்சுருக்கேன். இதை நான் குழம்புல டைரெக்டாக சேர்க்க போகிறேன். அப்படி போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காகத்தான். வேகிறதுக்குள்ளே ஒரு 1/4 மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டைகள்லாம் நல்லா போட்டு ஒன்று ஒட்டாத வரும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 10 பூண்டு பொடியாக நெருக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. 10 பூண்டு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டோட ஸ்மெல்லு அந்த குழம்புல நல்லா ஃப்ளேவர் இறங்கட்டும். இந்த குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க போட போகிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் இந்த உருண்டை குழம்பு செய்வாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் வேறு மாதிரி செய்வாங்க. இது எங்கள் வீட்டு ரெசிபி. நீங்களும் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பெரிய தக்காளி நான் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதனால் தக்காளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். ஆயிலே இந்த ஸ்பைசஸ்லாம் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கினா டேஸ்ட் நல்லா வரும். இந்த லெஃப்ட் ஓவர் மாவு இருக்குல்ல, அதையும் இதில் போட்டுக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு பரட்டிக்கலாம். அரிசி கழுவின தண்ணிங்க. அரிசியை ஒரு 2 வாட்டி நல்லா களைஞ்சிட்டு 3ஆவது வாட்டி நல்லா ஊற்றி வாஷ் பண்ண தண்ணி, அதை இதோட சேர்த்துக்கிறேன். இது எதனால் சேர்க்குறேன்னா, இது குழம்புக்கு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம்.
சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சிருக்கேங்க. அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருண்டையிலேயே உப்பு இருக்குது. ஸோ அதனால் உப்பு பார்த்து சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலரி விடுங்க. இன்னும் நான் தேங்காய் சேர்க்கலை. இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இது புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே நான் இப்போ உருண்டையெல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகள்லாம் ஒன்றொன்னா ஓரமாக போடுங்க. எல்லா உருண்டையும் நான் போட்டேங்க. கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து அது நல்லா திக்கன் ஆகிடும் கொஞ்சம் கொதிக்க கொதிக்க. ஏன்னா இப்போ உருண்டை வந்து அந்த காரத்தெல்லாம் இழுக்கணும். அதனால் வந்து சிறுவை வச்சுக்கோங்க. வெரி ஸ்லோ ஃப்ளேமில் இந்த குழம்பு மெதுவாக கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ வந்து நல்லாயிருக்கும் உருண்டை குழம்பு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. உருண்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், பருப்பு உருண்டை குழம்பை நான் வந்து பிளேட்டிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹாட் சாதத்தில் இதில் உருண்டை குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே சும்மா டேஸ்ட் அதிகம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த குழம்பை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.